வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி as well as டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் பேச போகிறோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது சப்ஜெக்ட் வைஸு, இது டாபிக் வைஸு. அடுத்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூடு, திருக்குறள், ரீசனிங், பொதுத்தமிழ். சரிங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டட் சிலபஸ் டிஎன்பிஎஸ்சியில் அவங்க அங்கங்கே எடுத்துகிட்டு போய் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு பேப்பராக தான் இருக்கும் அந்த 75 கொஸ்டினும். நடப்பு நிகழ்வுகள் இந்த புதுசாக டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுத போகிறவங்களுக்காக நம்ம டெய்லி வர நியூஸ் பேப்பர்லேருந்து வரது தான். டெய்லி வர பிளாகில் இவங்க எழுதுறது அப்படிலாம் கிடையாது. டெய்லி வர நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து எடுக்கிறது தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள். இதில் சினிமா செய்திகள், அரசியல் செய்திகள் மற்றும் சில இந்த செய்திகள்லாம் விட்டுட்டிங்கன்னா இந்த 11 டாபிக் தான் அது பிரியும். தமிழ்நாடு, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஃபென்ஸ், எக்கனாமி, புக்ஸு, ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங், அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸு, டேஸ் அண்ட் தீம்ஸ். மோஸ்ட்லிங்க டிஎன்பிஎஸ்சி அந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கொரோனாக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண பிறகு அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா மோஸ்ட்லி யூனிட் 8 யூனிட் 9லேயே அவங்க கொஸ்டின் எடுக்கிறதுனால அந்த 75 கொஸ்டினில் பத்தலை. அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 3 to 4 அப்படி தான் வரும். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயருக்கு முன்னாடி அது அப்படியே ரொம்ப போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ மர்ஜ் ஆன சிலபஸ் படி புதுசாக வரலாம். அதாவது கொரோனாக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன் மறுபடியும் பிரதிபலிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி கொரோனாக்கு முன்னாடி நடந்த குரூப் 4ல், குரூப் 1ல் கூட இல்லை, குரூப் 4ல் நடந்த எக்ஸாமில் மேக்ஸிமமாக 75 கொஸ்டினுக்கு ஒரு 23 கொஸ்டின் வந்துருந்துச்சு. சரிங்களா? அதே இது இந்த வாட்டியும் பிரதிபலிக்கும். அதாவது 1/3 75 கொஸ்டினில் 23 கொஸ்டின் அப்போ கிட்டத்தட்ட பார்த்துக்குங்க. அதில் யார் யார் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுட்டு போனாங்களோ அவங்க தான் கிளியர் பண்ணாங்க. அடுத்த எக்ஸாமுக்கு எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போனால் ஒன்றுமே வரல. அதான் உண்மை. இல்லை சரியா? அப்படின்னா இனிமேட்டு வரதுலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும்னு நம்ம நம்பி படிப்போம். அதனால தான் நம்ம லாஸ்ட் இயர் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற வீடியோவே இருக்காது நம்ம சேனலில். ஒன்லி யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி அது மாதிரி தான் இருக்கும். சரி பாருங்கள், இப்போ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இங்கேயும் நம்ம கொண்டு வரோம். ஏன்னா பிளாங்காக நம்ம படித்தா எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்றது நமக்கு தெரியாதுல்ல. அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதே 11 டாப்பிக்கு இது வரைக்கும் கேட்ட டிஎன்பிஎஸ்சி as well as டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின்ஸையும் நான் சேர்த்துக்கிட்டேன். கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். இந்த பாருங்கள், இது பார்ட் 1. அதில் ஒரு 5 தலைப்புகள் தான் இருக்கும். தமிழ்நாடு நியூஸ்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நடந்த ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமினேஷன் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். இருக்கும். அப்படிங்க பாருங்கள், செப்டம்பர் டு ஏப்ரல் 2025 வரைக்கும். சரிங்களா? தமிழ்நாடு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய தலைப்புகள் இருக்கும். 2 மீடியம் மோஸ்ட், அதாவது இந்த பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு ஸ்கீம்ஸு எல்லாத்தையும் நம்ம இதில் ஹைலைட் பண்ணுறோம். இந்த பாருங்கள், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எது இருக்கோ நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நேஷ்னல் நியூஸ் அப்படின்னு சொல்லி போகும். இதே மாதிரி தான் அந்த 11 டாப்பிக்கும் இருக்கும். சரி, நீங்கள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக டெய்லி படிக்காதீங்க. அது உங்களுக்கு டைம் வேஸ்ட். ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களோட எஃபர்ட் பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டி தான் இருக்கணும். அதில் நான் 125க்கு கண்டிப்பாக 115 கிட்ட வந்துடுவேன் அப்படின்னா தான் நீங்கள் சேஃபு. அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அதனால் மென்டல் எபிலிட்டி அண்ட் பொதுத்தமிழுக்கு எஃபர்ட்டை போடுங்க. கரண்ட் அஃபேர்ஸை நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒரு 20 days முன்னாடி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? அதுதான் கரெக்டு. ஜஸ்ட்டு அதே மாதிரி சப்ஜெக்ட் டாபிக் வைஸ் போங்க. அதான் பெஸ்ட்டு. மந்த் வைஸோ டே வைஸோ போகாதீங்க. அது உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ரீகலெக்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ அவார்ட்ஸ் அப்படியே மொத்தமாக ஒரு 25 அவார்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த 8 மாதத்தில் அப்படியே உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதலாம். மந்த் வைஸ் போனீங்கன்னா, டெய்லி வைஸ் போனீங்கன்னா அது ஒரு கன்ஃபியூஷனில் தான் முடியும்.
நோட்ஸ் எடுக்கிறதே கஷ்டம். நீங்களாம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு க்ரோசரி ஷாப் போனோன்னா இந்த பிஸ்கெட்ஸ்லாம் ஒரு ரேக்கில் அடிக்கிருப்பாங்க. அப்போ நம்ம எடுக்கிறது ஈஸி. இப்போ நம்ம பிஸ்கெட்டை வந்து அங்கங்கே அடிக்கிருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி காய்கறி கடைக்குள்ளே போனோம்னா ஒரே 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 ரேக்கில் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்குது, அப்படியே நம்ம போய் எடுத்துடலாம். அப்படி அங்கங்கே வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதே தான். ஸோ டாபிக் வைஸ் போங்க, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.